நேற்று வியாழக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஊர்லேருந்து தம்பி ஒய்ஃபு தம்பி பையன் 2 பேருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரூட் மறந்து போச்சு. ஸோ அம்மா போய் கூட்டிகிட்டு வந்திருந்தா. நேற்று எங்காவது வெளியில் போகலாங்க்கா தம்பிகளெல்லாம் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அம்முக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்ததுனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அம்மும் இல்லாதது ஒரு சின்ன வருத்தம், மற்றபடி ஓகே தான். இந்த வெயிலில் குழந்தைங்கள வச்சு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எங்காவது வாரத்தில் ஒரு தடவையாவது கூட்டிகிட்டு போயிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம சாவடி பழத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைங்கிற மாட்டு பண்ணைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். மாட்டு பண்ணைக்கு எங்கடா கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறீங்களா. அங்கே மாட்டு பண்ணை மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்குண்டான ஒரு பார்க்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் டே கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்சும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபுல் டே குழந்தைங்க நல்லா அந்த வெயிலை சமாளிக்க ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சுத்தமான நெய், மாட்டு சாணத்துலேருந்து தயக்கூடிய சாம்பிராணி, பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு நிறைய பொருட்கள் விற்பனைக்கு இருக்குது. மாட்டு தீவனமும் இருக்குது, நம்ம மாட்டுக்கு தானமாக வாங்கி கொடுக்குறனால கொடுத்துட்டு வரலாம். ஸோ நேற்று ஃபுல் டே குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள்.